இருக்கிறது ஒரு ஆர்ட், எல்லாத்துக்குமா கொடுக்க முடியும்? அதான் உனக்கு மட்டும். ஓகே, நீங்கள் ப்ரிவியூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவே இந்த வீடியோ எடிட் பண்ணி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். 2 ப்ரீசெட்டையும் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசெட்னு ஒரு ப்ரீசெட் இருக்கும். அந்த ப்ரீசெட் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் எடிட் பண்ண போகிறோம். ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. அதனால் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வந்து டேரெக்டாக வந்துடும். நீங்களும் டேரெக்டாக ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் வந்து ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து கரெக்டாக வரும். அதை வந்து மறக்காமல் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பீட்மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக்லாம் வரும். ஃபஸ்ட்டு அது பிளாக் ஸ்க்ரீன் வியூவாக நானே கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பீட்மார்க் ப்ரீசெட்லேயே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி தந்திருக்கேன். நீங்கள் அதில் எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்லை, அதை அப்படியே விட்டுருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐகான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கனாவே ஃபஸ்ட்டு ரெட்லைன் வந்து அந்த ஒயிட் பாயிண்டர் வந்து மூவ் ஆயிரும். நீங்கள் இதில் ஒயிட் கலரில் ஒரு பாயிண்டர் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒயிட் பாயிண்டரை வந்து நம்ம இந்த ஏரோ யூஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு ரெட்லைன் வந்து மூவ் பண்ணிப்போம். மூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு நீங்கள் எந்த இமேஜை வச்சு எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துருங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு கரெக்டாக இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ரிட்டன் மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறதுக்கு தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துருங்க. இப்போ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதில் தேர்ட் ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணுறதுக்காக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் எகைன் பார்த்தீங்கன்னா அடுத்த ரிட்லைன் மூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. சில டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இமேஜோட டியூரேஷன் வந்து அதிகமாக இருந்தால் கட் பண்ணுற மாதிரி இருக்கும், கம்மியாக இருந்தால் இந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து கரெக்டாக ஆட் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான் இமேஜ் ஆட் பண்ணுறது. இந்த மாதிரி வேலை நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். அதனால் இமேஜஸ் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக மட்டும்தான் ஒரு 3 இமேஜஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட்லைன் மார்க் பண்ணிக்கோ அத்தனை இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நான் சொல்கிறேன். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வரல நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். எகைன் ரிமைண்ட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு ப்ரீசெட் சொல்லியிருப்பேன், ஷேகட் ப்ரீசெட். நான் அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ப்ளூ கலரில் ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி காப்பி லேயர் கொடுத்துருங்க. இந்த லேயர் வந்து காப்பி ஆயிரும். காப்பி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் ப்ளஸ் போட்ட பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துருங்க. அந்த லேயர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் ஆயிரும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சிசி, இது வந்து இமேஜோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் இதை பேஸ்ட் பண்ணிங்கன்னா. அதனால் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இமேஜோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னே இருந்ததுக்கு விட இப்போ குவாலிட்டி செம்மையாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிசி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்னா இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட்டை தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அது ரொம்ப சிம்பிள் தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷேகப் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அதில் இருக்கிற ஷேக் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி தான் இதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அதுலேருந்து காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ அந்த ப்ரீசெட்டை வந்து நான் எகைன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் இமேஜ் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனில் வந்து போய்க்கோங்க. இதில் 3 டாட் செலக்ட் பண்ணிங்கன்னா காப்பி எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் எடிட் பண்ணிட்டு இருந்தால் அந்த பீட்மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க.
இதில் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு இதில் 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அங்கே வந்து நீங்கள் காப்பி எஃபெக்ட் கொடுக்கணும் ஷேக்கர் ப்ரீசெட்டில், இங்கே வந்து பேஸ்ட் எஃபெக்ட் கொடுக்கணும். அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டு. இந்த மாதிரி எல்லா இமேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அதாவது நீங்கள் ஆட் பண்ணியிருக்க எல்லா இமேஜ்லையும் இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான எடிட் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இதை மாதிரி நான் டிஃப்ரெண்ட்டான வீடியோலாம் எடிட் பண்ண போகிறேன். அதாவது பிளாக் ஸ்க்ரீன் வச்சு நிறையா லிரிக்ஸ் வச்சு நிறைய டயலாக்ஸ் வச்செல்லாம் எடிட் பண்ண போகிறேன். மறக்காமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே செட்டிங்ஸ் பதிலாக ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இந்த மாதிரி வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிடுங்க. ரெசல்யூஷன் 1080p வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் 30p வச்சுக்கோங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிக்குன்னு இருக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.